உலகெங்கிலும் உள்ள ராவணா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராகவேந்திரன் பன்னீர்செல்வம். கடந்த வாரம் திருச்சியில நடந்த நாம் தமிழர் கட்சியின் மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாட்டில் கலந்து கொண்டு முடித்துவிட்டு தஞ்சாவூர்ல இருந்து நாங்க சென்னையை நோக்கி புறப்பட்டோம். அப்படி புறப்படும் போது பெரம்பலூர் வழியாக செல்ல பயணத்தை திட்டமிட்டு இருந்தோம். அப்படி செல்லும் பொழுது அரியலூருக்கு முன்பாக திருமானூர் அப்படிங்கிற ஊர்ல கொள்ளிடம் ஆறு போகுது. அந்த கொள்ளிட ஆற்று பாலத்தில் ஒருவர் சைக்கிளை மிதித்து கொண்டு வேகமா போயிட்டு இருந்தார். அந்த சைக்கிள்ல ஒரு பதாகை இருந்தது. அதில் அந்த மனிதனுடைய பெயர், எந்த ஊர்ல இருந்து வராரு, எதற்காக இந்த சைக்கிள் ஓட்டத்தை செய்யறாரு அப்படிங்கிறதையும் பதிவிட்டு இருந்தாரு. நம்ம வண்டியை ஓரமா நிறுத்திட்டு அவரிடம் பேச்சு கொடுத்தோம். அவர் பெயர் தரக் சந்திர பவுல் என்பதும் மேற்கு வங்க மாநிலம் 24 பர்கானாஸ் அப்படிங்கிற மாவட்டத்துல கஞ்சரபாரா என்கிற நகரத்திலிருந்து வருவதாகவும், சுற்றுச்சூழல் மாசுபடுகிறது, அதை மாசுபடாத வகையில சுற்றுச்சூழலை மேம்படுத்தும் விதமாக மரங்களை நடுவது மற்றும் பல விஷயங்களை செய்வது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக இந்த சைக்கிளிங் செய்யறேன் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு. மேற்கு வங்கத்துல தொடங்கி இந்தியா முழுக்க இந்த பயணத்தை செய்துட்டு இருக்கேன். இதற்கு முன்பு 10 ஆண்டுகளுக்கு முன்பு செய்திருந்தேன். இது 2வது முறை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. மேலும் அவரிடம் இது பற்றி விசாரித்த போது பல சுவாரஸ்யமான தகவல்கள் எல்லாமே கொடுத்திருக்கிறாரு. அதுதான் நேர்காணலாக இப்ப நம்ம இதுல இணைத்திருக்கிறோம். இந்த நேர்காணலை பாருங்க. பார்வையாளர்களின் வசதிக்காக அவர் ஆங்கிலத்துல பேசியிருந்தாரு. அதை தமிழாக்கம் செய்து தமிழிலே உருவாக்கி இருக்கிறோம். நிச்சயமாக பாருங்க. சுற்றுச்சூழல் சார்ந்து இயங்கக்கூடிய இந்த நபருக்கு நம்ம ஆதரவு கண்டிப்பாக தெரிவித்தாக வேண்டும். அவருடைய தொடர்பு எண்ணும் இந்த காணொலியில வழங்கப்பட்டிருக்கு. தொடர்பு கொண்டும் பேசலாம். திரு தரக் சந்திர பவுல் அவருடைய நேர்காணல் இதோ உங்களுக்காக. Bite from you. Please come here, sir. I have still now I am For first time, which year do you started? 1917 to 1918. So Tamil கொஞ்சம் கொஞ்சம் மாலும். நல்லா தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சமாக தெரியுது. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நாங்க இந்த வழியா கிராஸ் பண்ணும்போது நீங்க சைக்கிள்ல போறத பார்த்தோம். இப்ப நீங்க இருக்கிறது அரியலூர் மாவட்டம் திருமானூர் கிராமம். This is Thirumanur village. Just now we saw you. Yes. ஆமாங்கய்யா, இது திருமானூர் தான். For what purpose you are doing this? உண்மையை சொல்லணும்னா தம்பி, இந்த இயற்கைய நம்ம சுற்றுப்புறத்தை நாசமாக்குறதே நாம தான்பா. இதுக்காக நம்ம ஏதாச்சும் செஞ்சே ஆகணும். அதனாலதான் நான் பாக்குறவங்க கிட்ட எல்லாம், குறிப்பா உங்களை மாதிரி சின்ன பசங்க கிட்ட எப்பவும் ஒண்ணு சொல்வேன். உங்க அப்பா அம்மா பேர்ல ஆளுக்கு 2 மரத்தை நடுங்கப்பான்னு. ஏன்னா நம்மள பெத்தவங்க என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் இந்த உசுரை விட்டுட்டு போய்தான் ஆகணும். ஆனா அவங்க ஞாபகமா நாம நட்டு வைக்கிற அந்த மரம் இருக்கே, அது இந்த மண்ணுல காலகாலத்துக்கும் உசுரோட நிக்கும். நாளைக்கு அவங்க இல்லாதப்போ அந்த மரத்து நிழல்ல நீங்க ஒரு ஓரமா உட்கார்ந்து பாருங்க. உங்க தலைக்கு மேல காத்துல அந்த இலையெல்லாம் அசையும் போது உங்களை பெத்தவங்களே உங்களை தொட்டு அரவணைக்கிற மாதிரி ஒரு நிம்மதி கிடைக்கும். அது நேரா சொர்க்கத்துல இருந்து நம்ம தாய் தகப்பன் கொடுக்கிற ஆசீர்வாதம் மாதிரி தான் இருக்கும். ஆமாப்பா, நெசமா தான் சொல்றேன். அந்த மரத்தை அண்ணாந்து பாக்குறப்போ பெத்தவங்களோட ஆசீர்வாதமே நம்ம தலைக்கு மேல கொட்டுற மாதிரி ஒரு உணர்வு வரும். இந்த உலகத்துல எத்தனையோ ஆசீர்வாதங்கள் இருக்கலாம், ஆனா தாய் தகப்பன் கொடுக்கிற ஆசீர்வாதத்துக்கு ஈடு இணையே இல்லப்பா. உசந்தது உண்மைதான் ஐயா. பெத்தவங்களோட ஆசீர்வாதத்தை விட பெரிய விஷயம் இந்த உலகத்துல வேற என்ன இருக்கு? சரிங்கய்யா, நீங்க இப்படி பயணம் செய்யறது இது 2வது முறைன்னு சொன்னீங்க. முதல் முறையா எப்போ சைக்கிள் பயணத்தை ஆரம்பிச்சீங்க? அதுவும் எந்த நோக்கத்துக்காக? இதே நோக்கத்துக்கு தானா? எந்த வருஷத்துல தொடங்குனீங்க? 2017 ஆரம்பிச்சு 2018 வரைக்கும் முதல் பயணத்தை முடிச்சேன் தம்பி. இப்போ உங்களுக்கு என்ன வயசு இருக்கும்? எனக்கு ஒரு 55 வயசு ஆகுதுப்பா. 55 வயசா? ஆச்சரியமா இருக்கு. நீங்க என்ன வேலை பாக்குறீங்க ஐயா? என்னத்த சொல்றது, இந்த சமூகத்துக்கு தொண்டு செய்யறதுதான் என் வேலையே. இதுக்கு நடுவுல நம்ம இந்தியா முழுக்க சுத்தி 3676 பள்ளிக்கூடம் காலேஜுகளுக்கு எல்லாம் போயிருக்கேன். அங்க இருக்கிற பிள்ளைங்க கிட்ட, தம்பிகளா உங்க பெத்தவங்க பேர்லயும் உங்களுக்கு சொல்லி கொடுத்த வாத்தியாருங்க பேர்லயும் மரத்தை நடுங்கன்னு சொல்லி ஊக்கப்படுத்திட்டு வர்றேன். அப்போ இந்தியா முழுசும் சைக்கிள்லயே போய் ஒத்தாளா நின்னு இப்படி பெரிய விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்கீங்களா? ஆமாப்பா, ஒண்டிக்கட்டையா தான் சுத்தி விழிப்புணர்வு பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் ஏறக்குறைய 2 லட்சம் மரக்கன்றுகளை நட்டிருக்கேன். 2 லட்சம் மரங்களா? அதெல்லாம் எங்கங்க நட்டிருக்கீங்க? இந்தியா முழுக்க நட்டிருக்கேன். என்னோட சொந்த நிலத்திலையும் நம்ம மேற்கு வங்காளத்திலையும் கூட நிறைய நட்டிருக்கேன் தம்பி. ஆமா. இப்போ நீங்க தமிழ்நாட்டுல இருக்கீங்க. இந்த 2வது பயணத்துல இந்த ஊர்ல இருக்கக்கூடிய எந்த அரசியல் தலைவர்களோ இல்ல பெரிய நியூஸ் சேனல்களோ உங்களை தொடர்பு கொண்டு பேசினாங்களா?
கன்னியாகுமரியில இருக்கும்போது சிலர் தொடர்பு கொண்டேன் தான். ஆனா அவங்க இந்த விஷயத்தை பெருசா வெளியில கொண்டு வரல. சரி விடுப்பான்னு விட்டுட்டேன். அவங்க அந்த செய்தி வெளியிலே கொண்டு வரலையா? ஆமாப்பா, அப்புறம் நானே அதை பெருசா எடுத்துக்கல. என் வழியில நான் பயணத்தை தொடர ஆரம்பிச்சிட்டேன். ஐயா, நம்ம தமிழ்நாட்டிலயும் உங்கள மாதிரியே இயற்கை மேல ஆர்வம் கொண்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களும் முடிஞ்ச வரைக்கும் மரக்கன்றுகளை நடுறது, மாணவர்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கறதுன்னு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க யாராவது உங்களை தொடர்பு கொண்டாங்களா, இல்ல உங்களை நேர்ல எதுவும் சந்திச்சாங்களா? ஆனா தாராளமா அவங்க என்னை கூப்பிடலாம். என்னோட நம்பர் 9330407179. ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா நாமே நேரா போய் அவங்க கூட சேர்ந்து மரத்தை நட்டுட்டு வருவேன். ஓ, அப்ப இது வரைக்கும் யாருமே உங்களை கூப்பிடலையா? உண்மையை சொல்லணும்னா இப்ப வரைக்கும் யாரும் கூப்பிடல. ஒருவேளை இந்த மொழி ஒரு தடையா இருக்குமோ, இல்ல வேற எதனா காரணமோ என்னவோ எனக்கு தெரியலப்பா. தமிழ்நாட்டுல உங்களுக்கு தெரிஞ்சவங்க நண்பர்கள்னு யாராவது இருக்காங்களா? நம்ம சென்னையில கூட இந்த சைக்கிள் ஓட்டுற குழு பசங்க எல்லாம் எனக்கு பழக்கம் தான். ஆனா இப்ப வரைக்கும் அவங்க யாரும் என்ன தொடர்பு கொள்ளல. ஏன்னு தான் எனக்கு புரியல. கவலைப்படாதீங்க ஐயா, கண்டிப்பா நம்ம பேட்டி வெளியானதுக்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய அழைப்புகள் வரும், தேவையான உதவிகளும் கிடைக்கணும் நம்புறேன். பாப்போம்ப்பா. இதுக்கு நடுவுல ஒரு 17 மாநிலத்தை கடந்து வந்துட்டேன். இன்னையோட 214 நாள் ஆச்சு. கிட்டத்தட்ட 7 மாசம் 4 நாள். 214. Your final destination is Kolkata. Okay. How many states you have passed by till now? 17 states. 17 states. From Kolkata to झारखंड, बिहार, उत्तर प्रदेश, उत्तराखंड, पंजाब, हरियाणा, दिल्ली, चंडीगढ़, हिमाचल प्रदेश, मध्य प्रदेश, गुजरात, महाराष्ट्र, दीव, मध्य प्रदेश, கேரளா, கர்நாடகா, கோவான்னு சுத்திட்டு மறுபடியும் கேரளா வழியா இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கேன். இப்படி தொடர்ந்து போயிட்டே இருக்கீங்களே, ராத்திரியில எங்க தங்குவீங்க? ஏதாச்சும் லாட்ஜ் ரூம் எதுவும் புக் பண்ணிருக்கீங்களா? இல்லப்பா, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ராத்திரி ஆனா எங்க படுப்பேன், எங்க தங்குவேன்னு எனக்கே தெரியாது. என்னங்க சொல்றீங்க? அப்ப 24 மணி நேரமும் சைக்கிள் ஓட்டிட்டே தான் இருப்பீங்களா? இன்னைக்கு கூட ராத்திரி எங்க ஒதுங்குறதுன்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். எல்லாம் அந்த எசனுக்கு தான் வெளிச்சம். இல்லப்பா, விடிஞ்சதுல இருந்து சாயங்காலம் வரைக்கும் தான் சைக்கிள் ஓட்டுவேன். இருட்டுனதும் எங்கேயாவது ஒரு இடம் கிடைக்குதான்னு தேடுவேன். உங்க பயணத்துல செக் போஸ்ட்லயோ இல்ல வழியிலயோ போலீஸ்காரங்க யாராவது உங்களை நிப்பாட்டி விசாரிச்சதுண்டா? இல்ல தம்பி, அப்படி எந்த தொந்தரவும் வந்ததில்ல. ஏன்னா நான் எல்லாத்துக்கும் முறையா அனுமதி வாங்கித்தான் வச்சிருக்கேன். நகராட்சி அனுமதி, தலைவர் அனுமதி, மத்த அடையாள அட்டைன்னு எல்லாமே என்கிட்ட இருக்கு. அதனால எனக்கு அந்த மாதிரி எந்த சிக்கலும் வந்ததில்ல. ஐயா, உங்க முயற்சியும் இந்த சமூகத்துக்கு நீங்க செய்ய சேவையும் ரொம்பவே மதிக்கப்பட வேண்டியது. நீங்க ராவணா சார்பில் உங்களுடைய இந்த விழிப்புணர்வு பயணத்துக்கு நாங்க சின்னதா ஒரு நிதி உதவி செய்ய ஆசைப்படுறோம். தயவு செஞ்சு அதை நீங்க ஏத்துப்பீங்களா? உங்க சொந்த ஊரான கொல்கத்தாவில அங்க இருக்கிற அரசாங்கத்துக்கிட்ட இருந்து உங்களுக்கு ஏதாவது உதவியோ இல்ல ஆதரவோ கிடைச்சிருக்கா? உண்மையை சொல்லணும்னா எங்க அரசாங்கத்துக்கிட்ட இருந்து எனக்கு ஒரு உதவியும் கிடைக்கலப்பா. முதல் முறையா நான் இந்தியா முழுக்க பயணம் போனப்போ எங்க ஒரு எம்எல்ஏ ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்தாரு. ஆனா நான் பயணத்தை முடிச்சிட்டு வந்ததும் அந்த சைக்கிள் அவரே திரும்ப வாங்கிட்டாரு. Even they took that cycle to in your first ride. So this is your own. அதனால நான் அரசாங்கத்துக்கிட்ட ஒண்ணுதான் கேக்குறேன், முடிஞ்சா எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்கன்னு. கண்டிப்பா அவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்கன்னு நம்புறோம். Thank you so much. Have a nice day. Happy service. Thank you. சரி, அன்னைக்கு உங்களுக்கு ஒரு சைக்கிள் கொடுத்துட்டு அப்புறம் அதை திரும்பி வாங்கிட்டாரு அந்த எம்எல்ஏ, அவர் எந்த கட்சியை சேர்ந்தவர்? அவர் பேர் என்னன்னு சொல்ல முடியுமா? அவர் அப்போ திரிணாமுல் காங்கிரஸ் டிஎம்சி கட்சியில இருந்தாரு. இப்பவும் அதே கட்சியில தான் இருக்காருப்பா. ஆமா, அவர் பேரு சுப்ரன்ஷு ராய். Subhangshu Rai. முகுல் ராயோட பையன் அவர். Oh, அதுக்கப்புறம் நான் என்னோட பழைய சைக்கிளை எடுத்துக்கிட்டே அசாம், ஜார்க்கண்ட்னு மற்ற மாநிலங்களுக்கு போயிட்டு வந்தேன். அப்புறம் ஒரு 10 வருஷம் என்னோட வேலையை பார்த்துக்கிட்டே இருந்தேன். 10 years continue. எந்த பிரச்சனையும் இல்ல. For your ஆனா இப்போ இந்த 2வது பயணத்துக்கு ரிலையன்ஸ் ஷனல் ஆலை நிறுவனம் தான் எனக்கு பண உதவி செஞ்சாங்க. Reliance Jute Mill designed in England. Reliance Jute Mill sponsored me. Reliance Jute Mill sponsored me. Thank you. இந்த நேரத்துல அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். Sponsored me. For your சரிங்கய்யா, உங்க சொந்த செலவுக்கும் சாப்பாட்டுக்கும் என்ன பண்றீங்க? உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கா? family. சாப்பாட்டுக்கும் தண்ணிக்கும் எந்த பஞ்சமும் வந்ததில்ல தம்பி. கிடைக்கிறது சாப்பிடுவேன். No problem. இந்த வயிறு எதை கொடுத்தாலும் தாங்கிக்கும்பா. No, what I am asking is for இல்லையா, நான் என்ன கேக்குறேன்னா, இப்படி இந்தியா முழுக்க பயணம் செய்யறப்போ சாப்பாடு வாங்க, பழங்கள் வாங்கன்னு கண்டிப்பா கையில காசு வேணும்ல, அதுக்கு நீங்க என்ன பண்றீங்க? What are you doing for that survival? Actually, some people. உங்கள மாதிரி நல்ல மனசுக்காரங்க அப்பப்ப கொஞ்சம் உதவி செய்வாங்க. I think
those who help அப்படி எனக்கு உதவுறவங்களை நான் கடவுளா தான் he பார்க்கறேன். is my God. எல்லாரும் கோயிலுக்கும் மத்த இடத்துக்கும் போய் கடவுளை கும்பிடுவாங்க. Temples and other we can temples worship our God. But we can ஆனா நான் என் கடவுளை நேர்லயே பார்க்கறேன். in front me. தாகத்துக்கு யாரு எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்கறாங்களோ அவங்க தான்ப்பா எனக்கு கடவுள். ரொம்ப அருமையான சிந்தனை ஐயா. சரி, உங்க குடும்ப பின்னணி பத்தி சொல்லுங்களேன். சரியா மேற்கு வங்கத்துல நீங்க எந்த ஊரு? நான் நம்ம மேற்கு வங்காளத்துல இருக்கிற 24 பர்கனாஸ் மாவட்டம் கன்ட்ரபாராங்கிற ஊர்ல இருந்து வர்றேன். 24 Parganas. And I have alone. நான் ஒண்டி கட்ட தான்ப்பா. எந்த பந்தமும் பாசமும் இல்ல, எந்த பிரச்சனையும் இல்ல. There's no problem then. அப்போ உங்க அப்பா அம்மா அவங்க 2 பேரும் எப்பவோ காலமாயிட்டாங்க தம்பி. நீங்க கல்யாணமே பண்ணிக்கலையா ஐயா? இல்லப்பா, நான் கல்யாணம் பண்ணிக்கல. அதனாலதான் முழு நேரமா சுற்றுச்சூழலுக்காக சேவை செய்ய கிளம்பிட்டீங்களா? ஆமா தம்பி, நான் ஒரு சின்ன சமூக சேவகன். இந்த பயணத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க ஐயா? Actually I am முன்னாடி கொஞ்ச காலம் பிள்ளைங்களுக்கு டியூஷன் எடுத்தேன். tuition. அப்புறம் சில கம்பெனிகள்லயும் வேலை பார்த்திருக்கேன். I am working. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் ஆங்கிலத்துல MA படிச்சிருக்கேன் தம்பி. MA in English. அது மட்டும் இல்லப்பா, நான் நம்ம சென்னையில கூட கொஞ்ச காலம் வேலை பார்த்திருக்கேன். Chennai also. எந்த வருஷம் ஞாபகம் இருக்கா? ஒரு 2005ல இருந்து 2008 வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். 2008. as a teacher. இல்ல, ஒரு கம்பெனில தான் வேலை பார்த்தேன். Company. அதனால தான்ப்பா எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் பேச தெரியும். கொஞ்சம் கொஞ்சமா தெரியுது. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. You are traveling across the சரிங்கய்யா, நாடு முழுக்க பயணம் செய்றீங்க. தமிழ்நாடு. நம்ம தமிழ்நாட்டுல உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்திருக்கா? I'm not sure. In Andhra. குறிப்பா அந்த ஆந்திரா, தெலுங்கானா, மொழி தெரியாத மத்த மாநிலங்கள்ல போறப்போ ஏதாவது அவசரம்னா என்ன பண்ணுவீங்க? யாருக்கு போன் பண்ணி கேட்பீங்க? Emergency, what will you do? Whom will you call? Actually I do not get any difficult because உண்மையை சொல்லணும்னா எனக்கு அப்படி எந்த சிரமமும் வரதில்லப்பா. ஏன்னா நான் எந்த மனுஷங்களுக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்கறது இல்ல. அதனால அவங்களும் எனக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கறது இல்ல. அன்பு கொடுத்தா அன்பு தானே கிடைக்கும். this is my Somewhere in some other areas if you go. இப்போ சில இடங்கள்ல நீங்க இப்படி தனியா சைக்கிள்ல போகும்போது வழியில வழிப்பறி பண்றவங்களோ கொள்ளையடிக்கிறவங்களோ இருப்பாங்களே, அதெல்லாம் நினைச்சு உங்களுக்கு பயமே இல்லையா? actually I do not think about it. We think I am Indian. அப்படி எல்லாம் நான் உட்கார்ந்து யோசிக்கிறதே இல்லப்பா. நான் என்னை ஒரு சாதாரண இந்தியனா தான் பார்க்கறேன். அவங்களும் இந்தியர்கள் தான். நான் செய்யற இந்த நல்ல காரியமும் நம்ம மக்களுக்காகத்தான். what I am doing that is அது அவங்களுக்கும் புரியும். அதனால அந்த பயம் எல்லாம் எனக்கு துளி கூட இல்ல. no problem. அப்ப இது வரைக்கும் நீங்க அந்த மாதிரி ஆட்களை சந்திச்சதே இல்ல? at first அப்படி இல்ல. சில நேரங்கள்ல அந்த மாதிரி ஆளுங்களை பார்த்திருக்கேன். முதல் முறையா ஒடிசாவிலும் ஊபியிலும் அந்த மாதிரி ஆச்சு. ஆனா ஆண்டவன் புண்ணியத்துல இப்போ எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருக்கு. smoothly going on. Okay. Smooth. Whenever you are ஒவ்வொரு மாநில எல்லையை தாண்டும் போதும் பார்டர்ல போலீஸ் செக்கிங் இருக்குமே, அவங்க நிறைய கேள்வி கேட்பாங்களே, அப்ப அவங்க கிட்ட எப்படி சமாளிப்பீங்க? அவங்க கிட்ட கையை காட்டி ஒரு டாடா சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன்ப்பா. அதுவே போதும். நிஜமாவே போலீஸ்காரங்க எனக்கு ரொம்ப உதவி செய்றாங்க. அவங்க என்ன தொந்தரவு பண்றதே இல்ல. they do not disturb me still now. அதோட நம்ம தமிழ்நாடு ரொம்ப அழகான இடம்பா. எனக்கு தமிழ்நாடு ரொம்ப பிடிக்கும். இங்க இருக்கிற ரோடு எல்லாம் கூட இவ்வளவு அழகா இருக்கு. ஒரு பிரச்சனையும் இல்லப்பா. no problem. சுற்றுச்சூழலுக்காகவே அதிக முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு அரசியல் கட்சி இருக்கு, அத பத்தி உங்களுக்கு தெரியுமா? ஐயா சாமி, எனக்கு அந்த அரசியல் கட்சி எல்லாம் ஒண்ணும் தெரியாதுப்பா. இல்லையா, குறிப்பா தமிழ்நாட்டுல இயற்கைக்குன்னு குரல் கொடுக்கிற கட்சி ஒண்ணு இருக்கு, அத பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு கேட்டேன். அது எந்த கட்சியா இருந்தா என்னப்பா, நான் எல்லா மக்கள் கிட்டையும் தமிழ்நாட்டுக்கிட்டையும் எல்லா கட்சிகிட்டையும் கையெடுத்து கும்பிட்டு கேட்கறது ஒண்ணுதான். தயவு செஞ்சு நம்ம இயற்கையை காப்பாத்துங்க, நிறைய மரங்களை நடுங்க. இல்லனா நாளைக்கு நம்ம பிள்ளைங்களோட வாழ்க்கையே அழிஞ்சு போயிரும்பா. will be destroyed. No, in Tamil Nadu, 2 political parties are there. I don't know. Actually, I do not. எனக்கு அதெல்லாம் தெரியாது தம்பி. நான் அரசியலை பத்தியே பேச வரல. Actually, I am. நான் ஒண்ணும் அரசியல்வாதி இல்லையே. I am not. நான் ஒரு சாதாரண இயற்கை ஆர்வலர். I am environment. எப்பவுமே இந்த மரத்தை பத்தியும் இயற்கையை பத்தியும் தான் என் சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் கட்சிகளுக்கும் ஏன் இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்கும் நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான். I say please save our environment. தயவு செஞ்சு இயற்கையை காப்பாத்துங்க, மரங்களை வெட்டாதீங்க, தண்ணியை வீணாக்காதீங்க, வாயில்லா ஜீவன்களை காப்பாத்துங்க. And you know very well, very lot of problem in Tamil Nadu drinking. தமிழ்நாட்டுல குடிக்கிற தண்ணிக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு உங்களுக்கே தெரியும். அதனால தண்ணியை பத்திரமா சேமிச்சு வைங்க. I always say please save water. Otherwise our future. இல்லனா நம்ம வருங்கால சந்ததிங்க தவிச்சு போயிருவாங்கப்பா. Sir, for your kind information, I am. ஐயா, உங்க கவனத்துக்காக ஒண்ணு சொல்லிக்கிறேன். தமிழ்நாட்டுல நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சி இருக்கு. நீங்க என்னென்ன சொல்றீங்களோ அதையே தான் அவங்களும் பல வருஷமா செஞ்சுட்டு வராங்க. விலங்குகள், பறவைகள், மரங்கள்னு இந்த இயற்கையை காப்பாத்தணும்னு அவங்களும் களத்துல நின்னு மரமெல்லாம் நட்டுட்டு வராங்க. அப்படியா? அப்படின்னா அந்த கட்சிக்கு என் மனசார ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். நம்ம இயற்கைக்கு யாரு நல்லது செஞ்சாலும் அவங்களுக்கு நான் எப்பவும் கடமைப்பட்டிருக்கேன்.
Gujarat, no, Rajasthan government declared 2 years ago. ஏன்னா plant ராஜஸ்தான் trees, மாநிலம் plant உங்களுக்கு trees தெரிஞ்சிருக்கும். for your father, 2 mother, வருஷத்துக்கு mother. முன்னாடி அங்க இருக்கிற அரசாங்கம் But I have உங்க அம்மா பேர்ல மரம் நடுங்கன்னு ஒரு 10 திட்டத்தை years கொண்டு வந்தாங்க. ஆனா ago, ஒரு 10 வருஷத்துக்கு two முன்னாடியே நான் trees, ஊர் your ஊரா parents, போய் கத்துனேன். mothers and உங்க பெத்தவங்க fathers. பேர்ல 2 மரத்தை Not நடுங்கன்னு. only for mother, அம்மாவுக்கு மட்டும் இல்ல, அப்பாவுக்கும் சேர்த்துதான். father also. பாருங்க, ஒரு சாதாரண மனுஷனான உங்களுடைய சிந்தனையும் அரசாங்கத்தோட திட்டமும் ஒரே மாதிரி இருந்திருக்கே. Parents means father and mother. ஆமாப்பா, Not மறுபடியும் only சொல்றேன். mother. பெத்தவங்கன்னா அப்பாவும் அம்மாவும் தான். அம்மா மட்டும் இல்ல. அதனால ஆளுக்கு 2 மரத்தை கண்டிப்பா நடுங்க. 2 trees for the parents. சரிங்கய்யா, இப்போ இருட்டிருச்சு. இன்னைக்கு ராத்திரி எங்க தங்க போறீங்க? Actually, I do not know. இன்னைக்கு ராத்திரி எங்க ஒதுங்குவேன்னு எனக்கே தெரியாது தம்பி. Stay. நேத்து ராத்திரி கூட ஒரு காட்டுக்குள்ள தான் படுத்து தூங்குனேன். என்கிட்ட சின்னதா ஒரு டென்ட் இருக்கு. அதை போட்டு படுத்துப்பேன். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. காட்டுக்குள்ள பாம்பு, பூச்சி, விலங்குகளா இருக்குமே. ஆமாப்பா, காட்டுக்குள்ளதான். தான் என்கிட்ட அந்த கூடாரம் இருக்கு. அதனால எனக்கு பெரிய சிரமம் ஒண்ணும் இல்ல. ஆண்டவன் என்னைக்கு என்னை மேல வாடான்னு கூப்பிடுறானோ அன்னைக்கு நான் போய்த்தான் ஆகணும். அதனால எனக்கு இந்த மரணத்தை பத்தியோ விலங்குகளை பத்தியோ எந்த பயமும் இல்ல தம்பி. முந்தானேத்து ராத்திரி கூட ஒரு கோயில்ல தங்கினேன். அங்க ஒரு ஆள் அரவம் கூட இல்ல, வெளிச்சம் இல்ல, ஒண்ணும் இல்ல. அந்த கும்மிருட்டுல தான் படுத்து தூங்கினேன். எனக்கு ஒரு குறையும் வராதபடி எசன் என்னை பார்த்துக்கிட்டான். உண்மையை சொல்லணும்னா நம்ம தமிழ்நாடு தங்கறதுக்கு ரொம்ப பாதுகாப்பான இடம்பா. தமிழ்நாடு எப்பவுமே எல்லாருக்கும் பாதுகாப்பான இடம் தானே. We appreciate your courage. ராத்திரியில என் சைக்கிளை கூட நான் பூட்டி வைக்க மாட்டேன்ப்பா. அப்படி வச்சா கூட அது பத்திரமா தான் இருக்கும். No problem. But somewhere இனிமே you- சைக்கிள் ஓட்டும் you போதும் should சரி, be ராத்திரியில careful. தங்கும் போதும் சரி, ரொம்ப கவனமா பத்திரமா இருங்க. அதை பத்தி எல்லாம் நான் பெருசா யோசிக்கிறதே இல்ல. அதுதான் ஐயா உங்களுடைய தைரியமே. உங்க நெஞ்ச அழுத்தத்தையும் இந்த நல்ல எண்ணத்தையும் நாங்க ரொம்பவே பாராட்டுறோம். ரொம்ப நன்றிங்கய்யா. உங்க பயணம் சிறப்பாக அமையட்டும். தொடர்ந்து போயிட்டே இருங்க.